எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. அவர்கள் இல்லை என்றால் உலகத்தில் எந்த படைப்பினமும் இல்லை. அவர்கள் இல்லை என்றால் உலகத்திலே மலக்குமார்கள் இல்லை. அவர்கள் இல்லை என்றால் உலகத்திலே ஜின்னினம் இல்லை. எந்த வஸ்துவும் உலகமே இல்லை என்ற ஒற்றை வார்த்தையில் முடிக்கிறோம் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை என்று சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் பிறந்த இந்த இரவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். பெருமானாரை பற்றி தொடர்படியாக தொடர் சீரத்தாக நபிகளாருடைய வாழ்க்கையிலே உண்டான மிக முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பேசி நாம் கேட்டு பெருமானாரின் மீது அகமகிழ்ந்து வருகிறோம். முஹப்பத்தை நாம் வெளிப்படுத்தி வருகிறோம். வருட பூராவும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட சில நாட்களை ஏற்படுத்தி அந்த நாட்களுக்கான சிறப்பை காட்டுகிறோம் அல்லவா? பெருமானாருடைய முஹப்பத்தை இன்னும் நாம் அதிகரித்துக் கொள்கிறோம் அல்லவா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை கேட்டு வருகிற நாம் வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். பெருமானாருடைய மறைவினுடைய நிகழ்வை பற்றி பேச கேட்க நாம் காத்து கொண்டிருக்கிறோம். கேட்ட நமக்கே, பெருமானாருடைய வாழ்க்கையை படித்த நமக்கே, பெருமானாருடைய தன்மைகளை கேட்ட நமக்கே எங்களுடைய தலைவரை ஒரு முறையாவது யா அல்லாஹ் எங்களுடைய கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக என்று துவா செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நாயகத்தை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு ஒரு முறையாவது இந்த உலகத்திலே கனவிலும் நினைவிலும் கொடியா அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களை நாங்கள் சந்தித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக என்று இறைவனிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதை அப்படியே ஒரு கணம் பெருமானாரோடு வாழ்ந்த, பெருமானாரோடு வளர்ந்த, பெருமானாருக்கு சஹாபாக்களாக உற்ற தோழர்களாக இருந்த, நாயகத்தை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் பெருமானாரையே ரசித்துக் கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு பெருமானாருடைய பிரிவினுடைய நிகழ்வு எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களை படிக்கிற நமக்கே கண்ணீரில் கண்ணீர் வடிகிறது. நாயகத்தோடு வாழ்ந்து வளர்ந்த, சுஹபத்திலே இருந்த அந்த சஹாபாக்களுக்கு நபியினுடைய பிரிவு எந்த அளவிற்கு வேதனையையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கும் நாம் யோசித்து பார்க்கிறோம். சஹாபாக்களுக்கு மாத்திரமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டிலே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்ததாம். ஆட்டுக்குட்டி என்றால் நமக்கு தெரியும், துள்ளி குதித்து விளையாண்டு கொண்டிருக்கும். ஆட்டுக்குட்டி என்றாலே அதற்கான பண்பு, அது துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கும் அல்லவா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் வந்துவிட்டால் அந்த ஆடு அப்படியே சாந்தமாக மாறி ஒரு இடத்தில் அப்படியே அமர்ந்து விடுமா. பெருமானாரை பார்த்து பயந்து போய் அல்ல, நாயகத்தினுடைய கண்ணியத்தின் காரணமாக, பெருமானாருடைய கண்ணியத்தின் காரணமாக ஒரு ஓரமாக ஒதுங்கி சாந்த சுரூபமாக மாறி நாயகத்தினுடைய வீட்டிலே ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொள்ளும் என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பெருமானாரை பார்த்து வளர்ந்து அவர்கள் மீது அளவு கடந்த முஹப்பத் வைத்திருந்த சஹாபாக்கள் திடீரென்று பெருமானார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் அவர்கள் எந்த நிலைக்கு போய்விடுவார்கள் என்பது பெருமானாருக்கும் தெரிந்திருந்தது, அல்லாஹுக்கும் தெரிந்திருந்தது. நம்முடைய ரொம்ப முஹப்பினாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அல்லது நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள், முக்கியமானவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், யாரோ ஒருவர் திடீரென்று அவருக்கு மரணம் ஏற்படுகின்ற பொழுது நம்மால் தாங்க முடிவதில்லையே, அதை நினைத்தும் பார்க்க முடிவதில்லையே. நாம் பின்னாட்களில் சொல்லி காமிப்போம் அல்லவா, என்னால் இன்னும் அதை மரணமாக மௌத்தாக நினைத்து பார்க்க முடியவில்லை, எங்களை விட்டு போய்விட்டால் என்று எங்களால் சொல்ல முடியவில்லை, இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் நடந்திருக்கிறது என்று சொல்வோம் அல்லவா? சஹாபாக்களுடைய நிலைமை அப்ப எப்படி இருந்திருக்கும்? திடீரென்று நாயகத்திற்கு மரணத்தை கொடுத்தால், இந்த உலகத்தை விட்டும் பிரிய வைத்தால், சஹாபாக்களை விட்டும் அவர்களை தூரமாக்கினால் சஹாபாக்களுடைய நிலைமை என்னவாக ஆகும்? கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு சில நாட்களுக்கு முன்பதாகவே, சில மாதங்களுக்கு முன்பதாகவே, சில வருடங்களுக்கு முன்பதாகவே அல்லாஹ் இதற்கான விதையை போட ஆரம்பித்து விட்டான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனிதர் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அது பெருமானாருக்கு ரொம்ப தகுதியாக இருந்திருக்கும். அவர்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருந்திருப்பார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல என்பதை அல்லாஹ் பல வருடங்களுக்கு முன்பதாகவே சஹாபாக்களுக்கு உணர்த்த ஆரம்பித்து விட்டார். உஹது யுத்த காலத்திலே ஹிஜ்ரி 2ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிஜ்ரி 3ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனது, மரணம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது ஹிஜ்ரி 11ல. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பதாகவே உஹது யுத்த காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயம் ஏற்பட்ட பொழுது பெருமானார் வஃபாத் ஆகிவிட்டார்கள், நம்மை விட்டும் பிரிந்து விட்டார்கள் என்ற வதந்தி கிளம்பிய பொழுது சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி திக்குமுக்காடி நின்ற பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி கொடுத்தான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர் தான், அவர் ஒரு தூதர் தான், இறை தூதர் தான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், இத மாதிரி நிறைய தூதர்கள் முன்னால் வந்திருக்கிறார்கள், இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறார்கள். முஹம்மது ஒரு தூதர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போல நிறைய தூதர்கள் வந்திருக்கிறார்கள், உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய காலம் முடிந்ததோடு இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டா நீங்க என்ன மீண்டும் பின்னங்காலில் புறமுதுகிட்டு ஷிர்க்குக்கே போய்விடுவீர்களா? அப்படி போவதனால் யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லையே என்பதாக அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி கொடுத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கேயே அல்லாஹ் உணர்த்த ஆரம்பித்து விட்டான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பிரியத்தான் போகிறார்கள், உங்களை விட்டும் தூரமாகத்தான் போகிறார்கள். அல்லாஹ் ஒருவனே நித்திய ஜீவன், அவன் ஒருவனே நிரந்தரமானவன், அவன் கையிலே எல்லாம் இருக்கிறது என்பதை கதீஜா ரலியல்லாஹுடைய வஃபாத்தின் மூலியமாக, அபூ தாலிபினுடைய மரணத்தின் மூலியமாக நாயகத்துக்கு உணர்த்தி காட்டினான் அல்லவா? அதுபோல பெருமானாரும் இந்த உலகத்தை விட்டு பிரிவார்கள், அனைவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைக்கே சூசகமாக மறைமுகமாக சொல்ல ஆரம்பித்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு சரியாக 81 நாட்களுக்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருக்கின்ற நாளில் அல்லாஹ் இப்படி ஒரு சூறாவை இறக்கினான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ், சரியாக 81 நாட்களுக்கு முன்னால் இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது இதே ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் அல்லவா? ஹஜ்ஜுக்கு போயிருந்த சமயம் துல்கஅதா துல்ஹஜ்ஜிலே, துல்ஹஜ் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா வெளியிலே ஹஜ்ஜில இருக்கின்ற பொழுது இந்த வசனம் இறங்குகிறது. இமாம்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் 81 நாட்களுக்கு முன்பதாக என்று. இந்த ஆயத்து இறங்கிய பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வரைத்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்துவிட்டால் குழு குழுவாக, கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்திற்குள் வந்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு ஒரு நபரை 2 நபரை அழைப்பதற்கு, முஃமினாக்குவதற்கு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், சிரமப்படுகிறீர்கள். ஆனால் ஒரு நாள் வரும், கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் என்ற வசனம் இறங்கிய பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப அகமகிழ்ச்சியிலே சந்தோஷமாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு மாத்திரம் கவலையோடும் துக்கத்தோடும் முகம் மாறியவர்களாக கவலையை வெளிப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்களா, எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு, இந்த அபூபக்கருக்கு மட்டும் என்ன ஆச்சு, ரொம்ப கவலைப்படுறாரு என்று. அந்த ஆயத்தினுடைய மேல்மட்டமான அர்த்தத்தை, கருத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய விஷயத்தை விளங்கவில்லையா? இறைவனுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால், கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால், பிறகு பெருமானாருக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை இருக்கிறது? கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்திற்குள் வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இஸ்லாத்தின்பால் அழைக்க வந்த, நேர்வழி காட்ட வந்த பெருமானாருக்கு என்ன வேலை இருக்கிறது? அந்த வேலை முடிந்து விடும் அல்லவா? பெருமானார் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகிறார்கள், நம்மை விட்டும் பிரிய போகிறார்கள் என்ற சமிக்கை அதிலே இருக்கிறது என்பதாக
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 2 சஹாபாக்கள் அந்த கருத்தை விளங்கினாங்களாம். இந்த ஆயத்துக்குள்ள இப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது என்று 2 சஹாபாக்கள் விளங்கினார்கள். ஒன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் முடிந்த பிறகு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்த பிறகு உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்திலே மந்திரி சபை பெரும் பெரும் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு ஜனாதிபதியினுடைய ஒரு மன்னருடைய ஆட்சி கட்டிடத்தில் சபையிலே எவ்வளவு பெரிய முக்கியமான நபர்கள் அமர்ந்திருப்பார்கள். பல ஆலோசனைகளை சொல்லக்கூடிய முக்கியமான சஹாபாக்கள் மந்திரிகள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அமர்ந்திருப்பாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு வயசு 20 கிட்ட தான் இருக்கும் அநேகமா, அவ்வளவுதான், வாலிப வயது தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவும் அந்த மஜ்லிஸிலே அந்த கூட்டத்திலே அவர்களும் அமர்ந்திருப்பார்கள். நிறைய சஹாபாக்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம். பெரும் பெரும் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல போய் ஒரு வாலிபரை கூட்டு வந்து அமர வச்சிருக்கிறாரே உமர் ரலியல்லாஹு என்று நிறைய சஹாபாக்கள் மனதிற்குள் அந்த கவலையை வருத்தத்தை வைத்திருந்தார்கள். வெளியே சொல்ல முடியாது ஜனாதிபதி கிட்ட, ஆனாலும் அந்த வருத்தம் மனதிற்குள் இருந்தது அவர்களுக்கு. அரசல் புரசலாக ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹுடைய காதுக்கு வருகிறது. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹுடைய காதுக்கு இந்த செய்தி வந்த பொழுது, ஓ, உங்களுடைய மனதிலே இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா என்று பேசிவிட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இப்னு அப்பாஸ், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله افواجا, இந்த வசனம் இறங்கிய பொழுது சஹாபாக்களை பார்த்து, அங்கிருந்து பெரும் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த வசனம் இறங்கிய போது உங்களுக்கு என்ன தோன்றியது என்று. எல்லாரும் சந்தோஷமா சொன்னாங்க, கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்திற்கு வர போறாங்க, இனி இஸ்லாமியனுடைய கை ஓங்க போகிறது, இஸ்லாமியர்களில் மக்கள் எண்ணிக்கை கூட போகிறதானே, சந்தோஷமான விஷயம் தானே என்று நாங்கள் சந்தோஷப்பட்டோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அதே கேள்வியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்ட போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இதே பதிலை சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதிலை சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன அதே பதிலை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற விளக்கம், இந்த கருத்து இந்த ஆயத்தில் இருக்கிறது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காண்பித்தார்கள். நான் ஏன் இப்னு அப்பாஸிற்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறேன் தெரிகிறதா உங்களுக்கு? குர்ஆனுடைய வசனங்களுக்கு அகமியமான விளக்கங்களை சொல்வதில் ஆகச் சிறந்த முதலிடத்தில் இருப்பவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. குர்ஆனுடைய விளக்கங்களை சொல்லக்கூடியவர்களில் எல்லா நபர்களுக்கும் தலைவர், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று போற்றப்படக்கூடிய இடத்திற்கு தகுதியாக இருக்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அதனால தான் அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டிய விளக்கங்கள் இந்த ஆயத்திலே அல்லாஹ் 81 தினங்களுக்கு முன்பதாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகிறார்கள் என்ற கருத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, காலித் ரலியல்லாஹுவை உமர் ரலியல்லாஹு காலத்திலே ஒரு யுத்தகலத்திற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு தலைவராக நியமித்து அனுப்பியிருந்தார்கள். அப்படி அனுப்பியிருந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்தது. உமர் ரலியல்லாஹு தலைமை ஏற்று ஒரு போர் படையை நடத்தி கொண்டு போனாங்கன்னு சொன்னா கட்டாயம் வெற்றி கிடைச்சிடும். காலித் ரலியல்லாஹு ஒரு படை தளபதியாக இறங்கினால், ஒரு படையை அழைத்து கொண்டு சென்றால் கட்டாயம் அந்த படை வெற்றிக்குரிய படையாக ஆகும் என்று சஹாபாக்கள் எண்ணியிருந்தார்கள். எண்ணமும் உண்மைதான், அது பொய்யல்ல. காலித் ரலியல்லாஹு படை தளபதியா இறங்கினாங்கன்னா வெற்றிதான், அவர்கள் நினைத்தது உண்மைதான். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹுக்கு கிடைச்ச பொழுது உமர் ரலியல்லாஹு இப்படி ஒரு வேலை செய்தார்கள். அபு உபைதா ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்க, நீங்க போங்கன்னாங்க. போருக்காக வேண்டி சென்றிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திட்டத்தில் நீங்க போங்க, அங்க போய் காலித் ரலியல்லாஹுவை தலைவர் பதவியில் இருந்து போர்படை தலைவராக இருக்கிறார்களே அவரை நீக்கிவிட்டு நீங்கள் தலைவராகுங்க என்று உமர் ரலியல்லாஹு சொல்லி அனுப்பினாங்க. அபு உபைதா ரலியல்லாஹு நேரா வந்தாங்க, காலித் ரலியல்லாஹு சந்திச்சாங்க. என்ன உமர் ரலியல்லாஹு அனுப்புனாங்க, அமீருல் முஃமினீன், நான் தளபதியாக இருக்க வேண்டும், நான் தலைவராக இருக்க வேண்டும், இந்த கூட்டத்தை நான் வழிநடத்த வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு சொல்லி அனுப்பினாங்கன்னு காலித் அப்படியா உடனே கொடுத்துட்டாங்க. எதுவுமே கேட்கல. அமீருல் முஃமினீன் சொல்லி அனுப்பினாங்களா, சரி என்று சொல்லி தன்னுடைய பதவியை
தான் வழிநடத்த வேண்டிய அந்த கூட்டத்தினுடைய பொறுப்பை அப்படியே அபு உபைதா ரலியல்லாஹு இடத்திலே கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சில இடங்களிலே ஏன் அப்படி நினைச்சாங்க தெரியுமா? காலித் ரலியல்லாஹு கையில் எடுத்தால் வெற்றி என்பது உண்மைதான், சரிதான். ஆனால் இறைவன் மீது வைக்க வேண்டிய உங்களுடைய முழு நம்பிக்கையும் இன்றைக்கு காலிதின் பின்னால் திரும்பி இருக்கிறது அல்லவா? வெற்றியை கொடுப்பவனும் எடுப்பவனும் அல்லாதானே, தோல்வியை கொடுப்பவன் அவன்தானே. அதற்கு காரணமாக அல்லாஹ் உலகத்திலே சில நபர்களை ஆக்குகிறான். ஆனால் அனைத்தையும் கொடுப்பன் அவன்தான். ஆனா நீங்க அல்லாஹ்வை மறக்கிற மாதிரி தெரியுதே, காலிதுக்கு முன்னுரிமை கொடுக்கிற மாதிரி தெரிகிறதே என்று உமர் ரலியல்லாஹு நீங்கள் தளபதியாக இருக்க வேண்டாம், அபு உபைதாவை தளபதியாக ஆக்குங்கள் என்று சொல்லி அனுப்பிய செய்தி சில இடங்களிலே சஹாபாக்கள் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள், எப்படி அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களையும் சரி இறைவனுடைய விஷயங்களிலும் சரி எப்படி யோசித்திருக்கிறார்கள், எப்படி சிந்தித்திருக்கிறார்கள் என்ற கருத்தை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்காவிற்கு பிறகு ஒவ்வொரு இடங்களிலேயும் எப்ப மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சோ, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அடுத்து பெருமானாருடைய வேலை மதீனாவை முன்னோடியாக ஆக்க வேண்டும் என்பது இருந்தது. மக்காவிற்கு தளபதியாகவும் ஆனார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட சேர்த்து அடுத்து செய்த ஒவ்வொரு வேலை என்ன தெரியுமா? சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொண்டே வந்தார்கள், நான் இந்த உலகத்தை விட்டும் சீக்கிரம் பிரிய போகிறேன். சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அதை பதிய வைத்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போவதில்லை, உங்களை விட்டும் இந்த உலகத்தை விட்டு நான் மறைய போகிறேன் என்ற விஷயத்தை சஹாபாக்களுடைய உள்ளத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பதிந்து கொண்டே வந்தார்கள். திடீரென எடுத்துக்கொண்டு போய் உள்ளத்தில் வைக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களுடைய உள்ளத்துல அந்த விஷயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். முஆத் ரலியல்லாஹு யமன் தேசத்திற்கு அமீனாக முஆத் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறார்கள். அமீராக இருக்கிற முஆத் ரலியல்லாஹுவுக்கு பல உபதேசங்களை செய்தார்கள், நிறைய உபதேசங்களை செய்தார்கள். ஒரு அமீராக இருக்க வேண்டியவர் எப்படி இருக்க வேண்டும்? இறுதியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா முஆத், யா முஆத், இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி. எல்லா அறிவுரைகளையும் சொல்லி முடித்துவிட்டு ஒரு அமீர் எப்படி இருக்க வேண்டும், மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி நீதமாக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் உபதேசங்களை எல்லாம் செய்து முடித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்திற்கு போய்விட்டு மீண்டும் நாங்கள் பெருமானாரை சந்திக்க வருவோம் என்ற எண்ணத்திலே இருந்துவிடக்கூடாது அல்லவா? சொன்னார்கள், யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி. இந்த வருஷத்துக்கு பிறகு என்னை நீங்கள் சந்திக்க முடியாமல் போகலாம் என்றார்கள். இப்ப யமன் தேசத்துக்கு போறீங்களா இல்லையா? இந்த ஆண்டுக்கு பின்னால் அடுத்த ஆண்டு என்னை நீங்கள் சந்திக்க முடியாமல் போகலாம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு இந்த வார்த்தையும் சேர்த்தே சொன்னார்கள், லஅல்லக அன் தமுர்ர பி மஸ்ஜிதி ஹாதா அவ் பி கப்ரி. நாளைக்கு நீங்க திரும்பி வருகின்ற பொழுது என்னுடைய இந்த பள்ளிவாசலையோ மஸ்ஜித் நபவி அல்லது இங்கே என்னுடைய கபரையோ நீங்கள் கடந்து போக வேண்டி இருக்கும் என்ற செய்தியையும் முஆத் ரலியல்லாஹுடைய உள்ளத்திலே பெருமானார் பதிய வைக்கிறார்கள். நாளைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது நாயகம் இல்லையா என்ற திடீர் என்று உங்களுடைய எண்ணத்திலே வந்துவிடக்கூடாது, உள்ளத்திலே அந்த கஷ்டம் வந்து விழுந்து விடக்கூடாது, அந்த துன்பம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. அதற்கான விதையை இப்போதையே போடுறாங்க. இங்கிருந்தே நீங்கள் தொடங்குங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு பிரிவார்கள். நாளை தினம் நீங்கள் வருகின்ற பொழுது என்னை நீங்கள் சந்திக்க முடியாமல் போகலாம், என்னுடைய கபரை நீங்கள் கடந்து போகலாம் என்ற செய்தியை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் சொன்னார்கள். சொல்லி அனுப்புனதோட முடிஞ்சிடல. ஒரு தலைவருக்கும் தோழர்களுக்கும் உள்ள தொடர்பை பாருங்கள். வெறும் தலைவராக தோழராக மட்டும் அவர்களை பார்த்து விடக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ கூட்டங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் மத்தியில் இருக்கிற நட்பு என்பது ஏதோ ஒரு தேவை நட்பாக இருக்கும், அவ்வளவுதான். ஏதேனும் ஒரு தேவைக்காக வேண்டி அவரோடு அவர் இருப்பார். அது ஏதோ ஒரு தேவை, பொருளாதார தேவையோ வேற ஏதோ ஒரு தேவையோ. தலைவருக்கும் தொண்டருக்கும் உள்ள தொடர்பு அப்படித்தான் இருந்தது. ஆனா நாயகத்துக்கும் பெருமானாருக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள தொடர்பு
அது ஒரு மானசீகமான தொடர்பாக இருந்தது, உள்ளத்தினால் ஏற்பட்ட தொடர்பாக இருந்தது. முஆத் ரலியல்லாஹுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி, முஆத் ரலியல்லாஹு யமனிலே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அன்றைய தினம் முஆத் ரலியல்லாஹு யமன் தேசத்திலே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மரதுல் மௌத் ஏற்பட்டு சில நாட்கள் கஷ்டப்பட்டார்கள் அல்லவா. கடைசி நேரத்திலே பெருமானார் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அன்றைய நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முஆத் ரலியல்லாஹுக்கு அங்கு தூக்கம் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முஆத் ரலியல்லாஹுக்கு அங்க உறக்கம் வரவில்லை. படுக்கிறார்கள், புரளுகிறார்கள், உறக்கம் இல்லாமல் எந்திரிச்சு உட்கார்றாங்க. என்ன செய்யன்னு தெரியல. குர்ஆனை விரித்து ஓதலாம் என்று குர்ஆனை திறக்கிறாங்க. அவர்கள் கண்ணில் பட்ட முதல் வசனம் இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன் என்ற வசனம் தான் கண்ணில் படுகிறது. இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கட்ட நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே முஆதுக்கு உறக்கம் வராமல் அவர்கள் புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் பெருமானாருக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள உள்ரங்கமான தொடர்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அப்படித்தான் வளர்த்தெடுத்தார்கள். மேலோட்டமாக ஏதோ சொல்லி வளர்க்கவில்லை. அவர்களுடைய உள்ளங்களிலே இறங்கி அவர்களை தூய்மைப்படுத்தினார்கள் அல்லவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன் என்ற வசனம்தான் முஆத் ரலியல்லாஹுடைய கண்ணிலே பட்டது. மீண்டும் யமனிலிருந்து வராங்க. யமனிலிருந்து மதீனாவை நோக்கி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதற்கு பிறகுதான் வராங்க. உடனே வர முடியாதே. இன்றைய காலம் மாதிரி அன்றைய காலம் கிடையாது. உடனே பறந்து வந்துட முடியாது. வஃபாத் ஆன பிறகு, பெருமானார் அடக்கம் பட்ட பிறகு முஆத் ரலியல்லாஹு வருகிறார்கள். நேராக வந்து ஆயிஷா ரலியல்லாஹுடைய அறைக்குத்தான், வீட்டிற்குத்தான் செல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹுவை சந்திக்க. முஆத் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்தவன்னு சொன்னாங்க, யா புனை துவஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய பிள்ளையே ரசூலுல்லாஹ் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு. என்னுடைய மகனே என்று சொன்னால் உம்மஹாத்துல் முஃமினீன் தானே, எல்லாருக்கும் தாய் தான் அவர்கள். மகனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம விட்டு போயிட்டாங்க, வஃபாத் ஆகி விட்டார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன பொழுது முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபக்ஷிஃபி அன் கப்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா அந்த கபரை கொஞ்சம் திறந்து காமிக்கலன்னா. போர்வை போட்டு மூடப்பட்டிருந்த அந்த கபரை கொஞ்சம் திறந்து காமிங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அதை விலக்கி காட்டினார்கள். அதை பார்த்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு இப்ப சொன்னாங்க, சலாமுன் அலைக்க மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்ட இறுதி நேரத்திலே இருக்கின்ற பொழுது சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் என்னை பார்க்க வருவாங்க. நான் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால் என்னுடைய தோழர்கள் என்னை சந்திக்க வருவார்கள். அவர்களுக்கு என்னுடைய சலாமை நீங்க சொல்லிருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போனாங்க. நான் நினைக்கிறேன் உங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் வைத்துதான் சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நான் உங்களை மனதில் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு முஆத் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பல மாதங்களுக்கு முன்பதாகவே, பல நாட்களுக்கு முன்பதாகவே சஹாபாக்கள் இந்த கவலையில் ஆழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இது விஷயமாகவும் இறைவனும் ரசூலும் அவர்களை பண்படுத்தினார்கள். ஹிஜ்ரி 9 நமக்கு தெரியும், நம்முடைய அனைத்து இபாதாத்துகளும் ஆரம்ப காலகட்டத்திலேயே கடமையாக்கப்பட்டு விட்டது. கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு எல்லாமே ஹிஜ்ரி 2 முடிஞ்சு போச்சு. ஹிஜ்ரி 2 தொழுகை, நோன்பு, ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாகிவிட்டது, ஜகாத் கடமையாகிவிட்டது. கடைசி காலத்தில் கடமையானது ஒன்றே ஒன்று ஹஜ். ஹஜ் கடமையானது ஹிஜ்ரி 9 தான். ஹிஜ்ரி 9 வரைக்கும் ஹஜ் கடமையாகவில்லை. கலிமா, தொழுகை மக்காவில் இருக்கும்போது கடமையாயிடுச்சு. அதற்கு பிறகு மதீனாவிற்கு வந்த பிறகு நோன்பும் ஜகாத்தும் கடமையானது அல்லவா. ஹிஜ்ரி 9 இருக்கும் பொழுது ஹஜ் கடமையானது. ஹஜ் கடமையானவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு போறதுக்கு இன்னும் அனுமதி வரவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தலைமையாக ஆக்கி ஒரு குழுவை ஹஜ்ஜுக்கு போவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தலைமையாக்கி அனுப்பிவிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு குழுவை அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜிற்கு போனாங்க. முதல் ஹஜ் அதுதான். இஸ்லாம் தொடங்கி இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் செய்யப்பட்ட முதல் ஹஜ் அதுதான். அதற்கு முன்னால் செய்யப்பட்ட ஹஜ்ஜுகள் எல்லாம் ஜாஹிலியாவினுடைய ஹஜ். இஸ்லாம் தொடங்கி
கடமையாக்கப்பட்ட முதல் ஹஜ் அதுதான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தலைமையிலே போனாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இங்கிருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு சென்ற பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு வசனம் இறங்கியது. என்ன வசனம்? சூரத்து தௌபாவினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய வஅதானும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலன்னாஸ் யௌமல் ஹஜ்ஜில் அக்பர். நபியே, வஅதானும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலன்னாஸ் யௌமல் ஹஜ்ஜில் அக்பர் அன்னல்லாஹு பரீஉம் மினல் முஷ்ரிகீன். முஷ்ரிகீன்கள் விஷயமாக இறக்கப்பட்ட வசனம். அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதி அளிக்கிறார்கள். இன்றைய நாளில் ஹஜ் பெருநாளில், ஹஜ்ஜினுடைய முக்கியமான நாளிலே நீங்கள் மக்களுக்கு அறிவித்து கொடுக்க வேண்டும், இந்த வருஷத்தோடு முஷ்ரிகீன்கள் யாரும் ஹஜ் செய்யக்கூடாது. முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் இனி ஹஜ், முஷ்ரிகீன்கள் யாரும் ஹஜ் செய்ய வரக்கூடாது. அது மாத்திரமல்ல, மக்காவினுடைய ஹரமினுடைய எல்லைக்குள் இனி முஷ்ரிகீன்கள் காஃபிர்கள் யாரும் இருக்கவும் கூடாது என்ற செய்தி அல்லாஹ் வசனமாக இறக்கினான். இதை ஹஜ்ஜில் அறிவிக்கணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்க. நீங்க அபூபக்கர்கிட்ட போங்க ரலியல்லாஹு அன்ஹு, போய் இந்த செய்தியை சொல்லுங்கள். ஹஜ்ஜினுடைய பெருநாளில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இந்த செய்தியை மக்களுக்கு அறிவிப்பு செய்யட்டும். அலி ரலியல்லாஹு இங்கிருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு போனவனே அன்னைக்கு காலித் ரலியல்லாஹு கேட்ட அதே வார்த்தையை இன்னைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. எதுக்காண்டி வந்திருக்கீங்க? நான் தலைவராக இல்லாமல் நீங்க தலைவராக போறீங்களா, தளபதி ஆக போறீங்களா, அல்லது வேறு ஏதும் செய்தியா வந்திருக்கீங்களான்னு கேட்ட பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி உங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்க, செய்தியை சொல்லிவிட்டு உங்களோடு நானும் இந்த குழுவில் இணைய போகிறேன் என்று சொன்னார்கள். செய்தியை சொன்னார்கள். நீங்கள் ஹஜ் பெருநாளிலே, ஹஜ்ஜினுடைய பெருநாளில், நீங்கள் அரஃபாவுடைய நாளிலே மக்களுக்கு அறிவிப்பு செய்ய வேண்டும், இனி முஷ்ரிகீன்கள் யாரும் மக்காவிற்கு வரக்கூடாது, ஹஜ் செய்ய வரக்கூடாது, மக்காவினுடைய எல்லையிலே யாரும் தங்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அதற்கு பிறகு ஹிஜ்ரி 10 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க. சஹாபாக்களோடு எல்லா சஹாபாக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்பிட்டாங்க, எங்க இருக்கிற முஸ்லிம்களும் பெருமானாருடைய ஹஜ்ஜிற்கு வந்து சேருங்கள். எல்லாருக்கும் செய்தி போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆண்டு ஹஜ் செய்ய போறாங்க, அந்த ஹஜ்ஜிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி செய்தி அனுப்பப்பட்டது. 1,24,000 சஹாபாக்கள் இந்த ஹஜ்ஜிலே கலந்து கொண்டார்கள். வெறும் முஸ்லிம்கள் மாத்திரம், முஷ்ரிகீன்கள் யாரும் கிடையாது. ஏன்னா அந்த வருஷத்தோட முஷ்ரிகீன்களுக்கு தடை செய்யப்பட்டுச்சு இல்லையா? வெறும் சஹாபாக்கள் மாத்திரம், முஸ்லிம்கள் மாத்திரம் ஹஜ் செய்வதற்காக வேண்டி பெருமானாரோடு புறப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, துல்ஹஜ் 8 ஹிஜ்ரி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவில் இருந்து புறப்பட்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டாங்க. இன்றைக்கு நாமெல்லாம் மதீனாவுக்கு போயிட்டு அல்லது தாயிஃபுக்கு போயிட்டு வருகின்ற பொழுது அங்கிருந்து நீங்க ஏதாவது உம்ரா செய்வதா இருந்தால் துல்ஹுலைஃபால இறங்கி இஹ்ராம் கட்டிவிட்டு உம்ராவுக்காக வேண்டி வர வேண்டும் அல்லவா? அந்த இடத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது, மதீனாவில் இருந்து புறப்பட்ட துல்ஹுலைஃபாவுக்கு வந்த பொழுது அங்கே ஒரு நாள் தங்கி இருந்தார்கள். ஒரு நாள் தங்கி இருந்து விட்டு அடுத்த நாள் லுஹருடைய நேரத்திலே சஹாபாக்களும் பெருமானாரும் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் உம்ராவுக்காக வேண்டியும் இஹ்ராம் கட்டினார்கள். நம்ம இப்ப இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து போறக்கூடிய நாம் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து தான் இஹ்ராம் கட்டிட்டு, முதல்ல உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டிட்டு போவோம். இங்கிருந்து போய் உம்ராவை செய்வோம். உம்ராவை செய்து விட்டு அங்கே இருக்கிற பொழுது ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருங்கி வருகின்ற பொழுது நாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டுவோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கும் ஹஜ்ஜிற்கும் சேர்த்து இஹ்ராம் கட்டினாங்க. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 3 முறை இருக்கு. ஹஜ் செய்வதற்கு ஒரு 3 முறை இருக்கு. அதிலே ஒரு முறை நாம் இங்கிருந்து செய்கிறோம். ஏன்னா இங்கிருந்தே நம்ம ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டிட்டு போயிட்டோம்னா 20 நாளைக்கு முன்னாலேயே போயிடுவோம். சில பேர் 30 நாளைக்கு முன்னால கூட போயிடுவாங்க, 20 நாளைக்கு முன்னாலேயே போயிடுவாங்க. போய் 20 நாளும் இஹ்ராமுடைய ஆடையிலே இருக்க முடியாது அல்லவா? அதனால இங்கிருந்து போகும்போது உம்ராவை முடிச்சு விட்டு ஹஜ்ஜுடைய காலம் நெருங்குகின்ற பொழுது ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் கட்டுவோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹுலைஃபால இருந்து ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இஹ்ராம் கட்டிவிட்டு அங்கிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய துஹரிலே அங்கிருந்து புறப்படுகிறார்கள். ஹிஜ்ரி துல்ஹஜ் 9 ஹிஜ்ரி 10 துல்ஹஜ் 9 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் புறப்பட்டு 8 நாள் பயண தூரம். நம்ம ஏற்கனவே படிச்சோமா இல்லையா?
ஹிஜ்ரத் வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 11 நாட்கள் பயணம் செய்தாங்கல்ல. அது மாதிரி இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய சஹாபாக்களும் பெருமானாரும் 8 நாள் பயணமாக மக்காவை வந்து அடைகிறார்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. எல்லாரும் வந்துடணும்ட்டாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்லியிருந்தான், அனைவரும் உங்களோடு சேர்ந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அந்த ஹஜ்ஜு பெருவெளியிலே வைத்து நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அந்த இடத்திலே சஹாபாக்களிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். என்ன கேள்வி? நான் வந்த வேலையை முடித்து விட்டேனா என்று சஹாபாக்களிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். முஸ்லிம்கள்ட்ட அல்லாஹ் சொல்லி அனுப்பினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதும் அந்த ஹஜ்ஜிலே ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஏன் தெரியுமா? பெருமானாரை இப்படி கேட்க சொன்னான், நான் வந்த வேலை முடிந்ததா? என்னுடைய நுபுவத்தை நான் எத்தி வைத்து விட்டேனா? என்னுடைய ரிசாலத்தை நான் எத்தி வைத்து விட்டேனா என்று நீங்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்க வேண்டும். அவர்கள் அங்கே ஷஹாதத்து சொல்ல வேண்டும் என்று பெருமானாருக்கு அல்லாஹ் கூறியிருந்தான். அங்கே வைத்து பெருமானார் கேட்டார்கள், நான் வந்த வேலையை சரியான முறையில் செய்து முடித்து விட்டேனா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். ஆமா யா ரசூலல்லாஹ், நீங்கள் கொண்டு வந்த நுபுவத்தையும் ரிசாலத்தையும் வஹியையும் முழுமையாக எங்களுக்கு எத்தி வைத்து விட்டீர்கள் என்ற வார்த்தையை சஹாபாக்கள் அங்கே ஷஹாதத்தாக சொன்னார்கள். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு இமாம்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு நம்ம போறோமா இல்லையா? ஹஜ்ஜு முடித்து விட்டு உம்ராவை முடித்து விட்டு பெருமானாருடைய ரவுதாவிலே ஜியாரத்து செய்ய போகிறோம் அல்லவா? அங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் இமாம்கள், ஆலிம்கள். பெருமானாருக்கு சலாம் சொல்ல போகக்கூடிய நேரத்திலே பெருமானாருடைய ரவுதாவிலே நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரஹ்மத்துல் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் கலீஃபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹ் என்று சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்லி முடித்துவிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் கத் பல்லகத ரிசாலத வ அத்தைத அமானத வ நஸஹத்தல் உம்மா வ ஜாஹத்த ஃபீ சபீலில்லாஹ் என்ற வார்த்தையை பெருமானாருக்கு சலாம் சொல்லும் போது நாம் அந்த இடத்துல சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதால நின்று சலாம் சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தையை நமக்கு சொல்லணும், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். நீங்கள் கொண்டு வந்த ரிசாலத்தை முழுமையாக எத்தி வைத்து விட்டீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடித்து விட்டீர்கள். இந்த உம்மத்திற்கு தேவையான எல்லா உபதேசங்களையும் செய்து விட்டீர்கள் என்ற வார்த்தையை நான் சொல்கிறேன் என்று பெருமானாருடைய ரவுதாவுக்கு முன்னால் நின்று ஒவ்வொரு முஃமினும் சலாம் சொல்லும் போது சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுது இந்த வார்த்தையை நாம் சொல்வது நம்ம மேல கடமை. கடமை என்று சொன்னால் வாஜிபோ ஃபரதோ உம்ரா கூடாம போயிருமோ என்ற அளவுக்கு அல்ல. பெருமானாரை சந்திக்கின்ற பொழுது பெருமானாருக்கு நாம் ஷஹாதத்து சொல்ல வேண்டும் அல்லவா? இறைவன் சஹாபாக்களுக்கு சொல்ல சொன்னானே, நாமும் சொல்லி முடிக்க வேண்டும் பெருமானாரை ஜியாரத்து செய்கின்ற பொழுது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பெருவெளியிலே நின்று பெரிய உபதேசம் செய்தார்கள். அதெல்லாம் நமக்கு தெரியும். பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபதேசங்கள் நமக்கு தெரியும். ஆக பெரிய உபதேசம் செய்தார்கள், இறுதி உபதேசம். அங்க பெருமானார் மிக குறிப்பாக இந்த உம்மத்திற்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்லி காட்டினார்கள். முதலாவது, இந்த இடம் எவ்வளவு கண்ணியத்திற்குரியமான இடமோ, அரஃபா பெருவெளியில் இருக்கிறார்கள். இந்த ஊர் மக்கா எவ்வளவு கண்ணியமான ஊரோ, அதுபோல ஒவ்வொரு முஃமினும் கண்ணியப்படுத்த வேண்டிய முஃமின் நபர், ஒவ்வொரு நபரும் கண்ணியப்படுத்த வேண்டிய நபர். எவருடைய மானத்தையும் வாங்கக்கூடாது, மானத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த ஊரும் இந்த இடமும் எவ்வளவு கண்ணியமோ அதுபோல ஒவ்வொரு முஃமினுடைய மானமும் கண்ணியத்திற்குரியமான விஷயம். இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக சில நபர்கள் பேச்சு வழக்கிலே செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஒரு மனிதரை கேவலப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, இன்றைக்கெல்லாம் அது சில இடங்கள்ல விளையாட்டாக கூட ஆகிவிட்டது. விளையாட்டாகவே 2 பேர் 3 பேர் அமர்ந்து கொண்டு சில நபர்களை கேலி கிண்டலாக்கி அவரை கேவலப்படுத்தி விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஃமினுடைய மானபங்கம் என்பது அது எவ்வளவு கண்ணியமான விஷயம்.
அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இடமும் இந்த ஊரும் எவ்வளவு கண்ணியமானதோ அதுபோல உங்கள் ஒருவருடைய மானமும் கண்ணியமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான விஷயமாக அங்கே ஞாபகப்படுத்தினார்கள். இரண்டாவது, அறியாமை காலத்தில் ஜாஹிலியத்திலே நீங்கள் என்ன என்ன காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ அவை அனைத்தையும் இன்றைக்கு நான் என் காலுக்கு கீழ் போட்டு மிதித்து விட்டேன், அவைகளை இல்லாமல் ஆக்கிவிட்டேன். இனி உங்களுடைய வாழ்க்கையிலே மடமையான செயல்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அறிவுக்கு பொருந்தாத, இஸ்லாம் காட்டி கொடுக்காத எந்த செயலும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. ஜாஹிலியத்தில் அது உச்சகட்டமாக இருந்தது. அதை வேறறுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு உங்களை புது மனிதர்களாக உருவாக்கி முடித்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 23 வருட முயற்சியிலே சஹாபாக்களை நேர் மாற்றமாக அப்படியே மாற்றியிருந்தார்கள் அல்லவா. ஜாஹிலியத்திலே அவர்கள் இருந்ததற்கும் இன்றைக்கு இஸ்லாம் வந்த பிறகு அவர்கள் மாறி போனதற்கும் எவ்வளவு மாற்றம் இருக்கிறது. நான் ஜாஹிலியத்தில் உண்டான எல்லா காரியங்களையும் என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு மிதித்து விட்டேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜில் இருந்து திரும்பி, ஹஜ்ஜத்துல் விதாவிலே இருந்து பெருமானார் திரும்பி மீண்டும் மதீனாவிற்கு வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே ஞாபகம் ஊட்டுவார்கள். முதல்ல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்ற பொழுது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்கல்ல ஹிஜ்ரத் செஞ்சு, அப்போ மதீனத்து சஹாபாக்களிடத்தில் சில உடன்படிக்கை எடுத்தார்கள். மதீனத்து சஹாபாக்களிடத்தில் சில உடன்படிக்கை எடுத்தார்கள். அதுல ஒன்றே ஒன்று கூட நான் சொல்லி காட்டினேன். லா தகாஃபு லௌமத லாயிம். மதீனாவிலே இஸ்லாத்தை எத்தி வைக்கிற காலத்திலே எந்த நபரினுடைய ஏச்சு பேச்சுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. தைரியமாக நீங்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபாக்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்தார்களே, ஒரு 4-5 ஒப்பந்தங்கள் எடுத்தார்கள். எல்லாத்துக்கும் சரி சனிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க வந்தா மட்டும் போதும், நாங்க எல்லா உடன்படிக்கைக்கும் ஓகே சொல்கிறோம் என்றாங்க. அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு விட்டு ஒன்னே ஒன்று சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க ஒரே ஒரு ஷரத்து உங்கள்கிட்ட வைக்கிறோம். நீங்க சொன்ன உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம், நீங்கள் மதீனாவிற்கு வந்தால் மட்டும் போதும்ட்டாங்க. ஆனா நாங்க ஒண்ணு உங்கள்கிட்ட வைக்கிறோம், யா ரசூலல்லாஹ், இனி நீங்க மதீனாவில தான் இருக்கணும், மக்காவுக்கு திரும்பி போகக்கூடாது. மதீனாவிற்கு வந்த பிறகு நீங்கள் மதீனாவாசியாகத்தான் இருக்க வேண்டும், மீண்டும் மக்காவிற்கு திரும்பி போய்விடக் கூடாது என்று சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள் பெருமானார்ட்ட இப்படி ஒரு ஷரத்து போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹிஜ்ரத் மாத்திரம் இல்லை என்றால் நான் அன்சாரியாக ஆயிருப்பேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்ன மக்காவிலே பிறக்க வைத்து மதீனாவின் பக்கம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய கலாகதிர் மாத்திரம் இல்லை என்றால், அல்லாஹ்வினுடைய நாட்டம் மாத்திரம் இல்லை என்றால் நான் அன்சாரியாக ஆகியிருக்க விருப்பப்படுகிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே விஷயம் இப்போது இங்கே நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு வந்தாங்க. முதல்ல சொன்னது ஹிஜ்ரத், மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனது. இப்ப ஹஜ் செய்வதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தாங்களா இல்லையா? மக்காவிலே ஹஜ் முடிந்தது. ஹஜ் முடிந்ததோட அன்சாரி சஹாபாக்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. ஆஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்துட்டாங்க, சாதாரணமா வரல, மக்கா வெற்றி கொண்டு மக்காவினுடைய எஜமானராக தலைவராக ஆயிட்டாங்க, இனி மக்காவிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துருவாங்களோ என்று பயப்பட்டாங்க. அந்த எண்ணம் வந்தது. லேசா அந்த எண்ணம் வரதானே செய்யும். சொந்த ஊருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களே, இனி மீண்டும் மதீனாவுக்கு வராம இருந்துருவாங்களோ என்று சஹாபாக்களுக்கு அந்த எண்ணம் வந்தது லேசாக. ஹஜ்ஜத்துல் விதாவை முடித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மதீனாவிற்கு சென்றார்கள். மதீனாவையே தன்னுடைய இறுதி நாட்கள் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார்கள். மதீனாவிற்கு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு சஃபர் மாதம் தொடங்கியதோடு சஃபர் மாதத்தினுடைய இறுதியில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கான அந்த நோய்க்கான தொடக்கம் ஆரம்பித்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா தொழுகைக்காக வேண்டி சென்று விட்டு ஜனாசாவை தொழுக வைத்து முடித்து விட்டு வந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஏதையோ தலையிலே துணியை கட்டி கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டுக்காம அப்படியே போயிட்டாங்க. கண்டுக்காம போனவொன்னு ஆயிஷா ரலியல்லாஹுக்கு கோபம் வந்து விட்டது. நம்ம இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், பார்க்காம போறாங்களே அப்படின்னு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, நான் இப்படி தலைவலியா இருக்கிறேன், உங்களுக்கு தெரியலையா, தலையில துணி கட்டி இருக்கிறேனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு மிக தலைவலியா இருக்குன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நோய் அங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது. எனக்கு இப்போ தலைவலியாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதி வார காலகட்டங்களிலே, இந்த உலகை விட்டும் பிரியக்கூடிய இறுதி வாரம் வந்தாச்சு. இறுதி வார காலகட்டங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அதிகமான நோய் ஏற்பட்டு நடக்க முடியாத அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலகீனப்பட்டு விட்டார்கள். நான் நாளைக்கு யார் வீட்டில் இருக்கணும், நாளைக்கு யார் வீட்டில் இருக்க வேண்டும் என்று மனைவிமாரிடத்திலே மீண்டும் மீண்டும் கேட்க மனைவிமார்கள் எண்ணிக்கொண்டார்கள், ஆஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யாரோ ஒரு வீட்டில் இருப்பதற்கு விருப்பமாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அனைத்து மனைவிமார்களும் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் அனுமதித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க விருப்பப்படுறாங்களோ அந்த வீட்டில் இருந்துகிட்டோன்னு. ஹதீஸிலே வருகிறது, ஒரு புறம் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுடைய மகனார் ஃபதுல் ரதியல்லாஹ், இன்னொரு புறம் அலி ரதியல்லாஹ், ரெண்டு பேரும் பெருமானாரை ரெண்டு தோல் புஜத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போட்டுக்கொண்டு, ஒரு பக்கம் ஃபதுல் ரதியல்லாஹ், ஒரு பக்கம் அலி ரதியல்லாஹ். பெருமானாரால் நடக்கவே முடியல. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை கூட தூக்க முடியல, கால் அப்படியே தரையிலே அப்படி இழுத்து கொண்டே வருகிறது. இருவரும் பெருமானாரை அழைத்து கொண்டு போய் ஆயிஷா ரதியல்லாஹ் வீட்டிலே தங்க வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக 5 நாட்கள் இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லி அனுப்பினாங்க, இந்த கிணற்றுக்கு போங்க, இங்கிருந்து தண்ணீரை எடுத்து வாருங்கள், எடுத்து வந்து என் மீது ஊற்றி விடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, சஹாபாக்கள் போய் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து பெருமானாருடைய தலை மீது ஊற்றினார்கள். அதற்கு பிறகு பெருமானாருக்கு கொஞ்சம் சக்தி தெம்பு வந்தது, தொழுகைக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வந்துட்டாங்க. சஹாபாக்கள் நினைத்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ், பெருமானாருக்கு உடல் பரிபூர்ணமாகிவிட்டது, இனி எப்போதும் போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வேண்டி வந்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, தொழுகை வைத்தார்கள், மிம்பரிலே அமர்ந்தார்கள், சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதுவே இறுதி உபதேசமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நாட்கள் இருக்கின்ற பொழுது சஹாபாக்களை எல்லாம் அழைச்சாங்க. ஒவ்வொன்றும் கட்டம் கட்டமாக இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தான், பெருமானாரை அதை செய்தார்கள். 4 நாட்கள் இருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் அனைவரையும் அழைத்து, நான் உங்களுக்கு சில விஷயங்களை எழுதி கொடுக்க போகிறேன், அதை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது உமர் ரதியல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்கள்கிட்ட தான் குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆன் எங்களிடத்தில் இருக்கிறதே, எதற்காக வேண்டி மற்ற விஷயங்கள் எங்களுக்கு, குர்ஆனே எங்களுக்கு போதும் அல்லவா என்று உமர் ரதியல்லாஹ் சொன்ன நேரத்திலே சில சஹாபாக்கள், இருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எழுதி கொடுக்க போறாங்களா இல்லையா, அது என்னன்னு பார்த்துருவோம், என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில இப்படி சின்ன சலசலப்பு உண்டாகிவிட்டது. சிலர் வேண்டுமென்னாங்க, சிலர் வேண்டான்னாங்க. இப்படி சலசலப்பான நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் வெளியே போயிருங்கன்றாங்க, எல்லாரும் வெளியே போங்க கொஞ்ச நேரம் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினத்தை கழித்தார்கள். தன்னுடைய ஆயுளினுடைய கடைசி நாளிலே பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கட்டத்தை பாருங்க, தன்னுடைய வீட்டிலே இருந்த அடிமைகள் எல்லாம் உரிமை விட்டாச்சு. என்னுடைய காலத்திற்கு பிறகு யாருக்கும் ஒரு அடிமை இல்லை, எல்லா அடிமைகளையும் உரிமை விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு, பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த அடிமை இவருக்கு அடிமையாக ஆனது என்று கிடையாது, எல்லா அடிமைகளையும் உரிமை விடுங்கன்னுட்டாங்க. கடைசி காலகட்டத்திலே தன்னிடத்திலே இருந்த சில தங்க காசுகள், 6 அல்லது 7 தங்க காசுகள், அதையும் நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, கடைசி இரவு, இன்றைய இரவு கடைசி இரவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல விளக்கு ஏத்துறதுக்கு எண்ணெய் இல்லை, பெருமானாருடைய வீட்டிலே விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் இல்லை. ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, நான் பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் எண்ணெயை கடை வாங்கிட்டு வந்தேன், வாங்கி வந்து அதை ஊற்றி அன்றைய இரவு நாங்கள் விளக்கை எரித்துக் கொண்டோம் என்று சொன்னார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி நாட்களில் பெருமானாருக்கு ஏற்பட்ட வேதனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தன்னுடைய நாவால் சொல்லி காட்டினார்கள். இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்திற்கு என்று சில வேதனைகள் இருக்கிறது,
சில கஷ்டங்கள் இருக்கிறது என்று பெருமானாரே அந்த வேதனையை தாங்க முடியாமல் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அல்லாஹ்விற்கு மிக நேசத்திற்குரியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்றாங்க, மரணத்திற்கு என்று சில வேதனைகள் இருக்கிறது, அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன வரலாறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம்முடைய இறுதி காலகட்டங்களில் அந்த வேதனையில் இருந்து நம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக. இறுதி முடிவை லேசானதாக ஆக்கி வைப்பானாக. ஒரு 3 விஷயங்கள் நீங்கள் கையில் எடுங்கள். கட்டாயம் அந்த 3 விஷயங்களும் உங்களுக்கான இறுதி நாட்களை லேசானதாக ஆக்கி வைக்கும் என்று இமாம்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். எப்பொழுதும் அந்த 3 விஷயத்தை நீங்கள் நினைவிலே வைக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள் உங்களுடைய கடைசி நாட்களில் உண்டான அந்த நேரங்களை லேசானதாக ஆக்கி வைக்கும். எல்லாருக்குமே மரணம் உண்டு. எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் அல்லவா? பெருமானாரே பிரிந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் நமக்கு கொஞ்சம் லேசாக வேண்டுமா? நீங்கள் முதலாவது பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களிடத்தில் நீங்கள் துஆவை வாங்கி கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆகிக் கொள்ளுங்கள். எல்லாருமே பிள்ளைகள் தானே தன்னுடைய பெற்றோர்களுக்கு. சிறியவர் கிடையாது, பெரியவரும் பிள்ளை தான் தன்னுடைய பெற்றோருக்கு. உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் துஆவை பெறக்கூடிய பிள்ளைகளாக ஆகுங்கள். அல்லாஹ் உங்களுடைய இறுதி காலகட்டத்திலே நேரங்களிலே உங்களுடைய சோதனைகளை, வேதனைகளை லேசாக ஆக்கி வைப்பான். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, யதீம்களை பார்க்கின்ற பொழுது, தந்தை இல்லாத பிள்ளையை பார்க்கின்ற பொழுது அவரிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேருக்கே சொல்லுவாங்க, எனக்கு நான் கொஞ்சம் கரடு முரடா ஆளா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சில பேருக்கு தெரியும். சில பேர் சொல்லவும் செய்வாங்க. என் பழக்கம் அதாங்கன்னுவாங்க. என்னுடைய பழக்கமே அதாங்க, நான் கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் கரடு முரடா பேசுவேன், என்னுடைய நடைமுறைகள் அப்படிதான் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லதே தெரிஞ்சிருக்கலாம், அவருக்கே தெரிஞ்சிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதற்கு மருந்து என்ன தெரியுமா? தந்தை இல்லாத பிள்ளையை பார்க்கின்ற பொழுது அவருடைய தலையை நீங்கள் தடவி விட்டு அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், உங்களுடைய உள்ளம் இலகி போகும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யதீமான பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய இறுதி நாட்களை மிக லேசானதாக ஆக்கி வைப்பான். மூன்றாவதாக சொன்னார்கள், அதிகமாக பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய உம்மத்தாக நபராக நாம் ஆகினோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹு தஆலா நம்முடைய இறுதி நாட்களை மிக லேசானதாக ஆக்கி வைப்பான். முதலாவது, பெற்றோர்களிடத்திலே துஆ செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நாம் ஆக்குவானாக. இரண்டாவது, யதீம்களை பார்க்கின்ற பொழுது, தந்தை இல்லாத பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளை வருடி விட்டு அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது. மூன்றாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதிக்கொண்டே இருப்பது. எல்லா நேரங்களிலும் குறைந்தது ஒரு நாளைக்கு இத்தனை தடவை என்று நாம் அதை முடிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். கிடைக்கிற நேரத்தில் ஓதிக்கலாம் என்று இல்லாமல் தினம் தினம் இத்தனை முறை நான் ஸலவாத் ஓதுவேன், இஸ்திக்ஃபார் செய்வேன் என்பதை நாம் எழுதி வைத்து விட வேண்டும். ஏதோ ஒரு நேரத்தை குறிப்பிட வேண்டாம். நான் தினமும் இத்தனை முறை ஓதுவேன், ஒரு 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வேன், ஒரு 100 முறை பெருமானார் மீது ஸலவாத் ஓதுவேன். 100 முறைங்கிறது ஒரு குறைவான அளவு தான், அது ரொம்ப நேரம் ஆக போறது இல்லை. ஒரு 100 முறை இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகலாம். ஒரு 100 முறை பெருமானார் மீது ஸலவாத் சொல்வதற்கு ஒரு 5 நிமிடம் ஆகலாம், 10 நிமிஷம். தினமும் நான் ஒரு 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வேன், ஒரு 100 முறை பெருமானார் மீது ஸலவாத் சொல்வேன் என்பதை நாம் வளமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தான் செய்ய வேண்டும், அது மீலாது விழா நாட்களில் தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. குறைச்சு செஞ்சாலும் சரி, தினமும் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு 100 முறைங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு தொகைதான். ஒரு 100 முறை தினமும் நான் ஓதிக்கொண்டே இருப்பேன் என்று நாம் எண்ணம் வைக்க வேண்டும், நியத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி காலகட்டத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கின்ற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய கையில இருக்கக்கூடிய மிஸ்வாக் குச்சியை பெருமானார் பார்த்தார்கள். அதை நானும் பார்த்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள், நானும் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். பெருமானாருக்கு அது தேவை என்பதை நான் புரிந்து கொண்டேன். யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு மிஸ்வாக் தேவையா, வேண்டுமா என்று கேட்டேன். ஆமாம் என்று தலையாட்டினார்கள்.
நான் அதை வாங்கி பெருமானார் இடத்துல கொடுத்தேன். பெருமானார் வாயிலே வைத்த பொழுது அந்த மிஸ்வாக் ரொம்ப கடினமாக இருந்தது. நான் என்னுடைய வாயிலே வைத்து அதை நல்ல மென்று எடுத்து பெருமானார் வாயிலே வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செய்தியை எப்போதும் பெருமானாருடைய இறுதி நாட்களை பற்றி பேசுகிற பொழுது உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருப்பார்கள். நம்மிடத்திலிருந்து விட்டு போன முக்கியமான சுன்னத்தில் அது ஒரு சுன்னத். மிஸ்வாக் செய்வது ஒரு சுன்னத் தானே. அதை சுன்னத் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒன்று அது. ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லது ஒவ்வொரு நேரத்திலும் ஒது செய்கின்ற பொழுது அதை செய்ய வேண்டும். செய்யுங்கள் என்று உங்களுக்கு கட்டளை இட்டிருப்பேன், ஆனால் உங்களுக்கு சிரமமாகிவிடும் என்பதற்காகவே நான் கட்டளை இடவில்லை, வாஜிபாக்கவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்ப சுன்னத்தில் இருக்காது. ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். நாம் ஒது செய்கின்ற பொழுது அல்லது வீட்டிலே ஒது செய்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது ஒவ்வொரு வக்திலையும் ஒரு முறையோ அதை எடுத்து ஒரு முறை தேய்த்துக் கொள்வது சுன்னத். அதையும் தாண்டி நம்முடைய வாயில இருக்கக்கூடிய அசுத்தங்களை துர்நாற்றங்களை நீக்கி வாயை புத்துணர்ச்சியாக ஆக்கி வைக்கக்கூடியது ஒரு முக்கியமான வஸ்து. அதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் அதை என்னுடைய வாயிலே வைத்து கடித்து எடுத்து பெருமானாருடைய வாயிலே வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சில விஷயங்களை சொல்லி காட்டுவாங்க. வேறு எந்த மனைவிக்கும் கிடைக்காத பாக்கியம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். முதலாவது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய எச்சியும் பெருமானாருடைய உமிழ் நீரும் ஒன்றாக கலந்த நேரம் அது. என்னுடைய வாயிலே வைத்து எடுத்த அந்த மிஸ்வாக்கை நான் பெருமானாருடைய வாயிலே வைத்தேன். அது அன்னைக்கு புதுசா நடக்கல, இன்றைக்கும் நடக்கிறதான். கணவன் மனைவி ஆச்சு இல்ல, ஹதீஸிலே படித்திருக்கிறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு ஏதாவது குடிச்சாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு குடித்து முடித்த பிறகு நீ எங்கு வாய் வைத்து கொடுத்தா என்று கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வாய் வச்சு குடிப்பாங்களாம். கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்க வேண்டிய அந்யோன்யமான விஷயம் அல்லவா அது. அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், இறுதி நேரத்திலே என்னுடைய உமிழ் நீரும் பெருமானாருடைய உமிழ் நீரும் ஒன்று சேர்ந்தது, அது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய வீட்டிலே இருக்கும்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். வேற எந்த மனைவிமாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அறையிலே என்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுதுதான் உயிர் பிரிந்தது. என்னுடைய அறையிலே தான் இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேற எந்த மனைவிமாருக்கு அது கிடைக்கலையே. சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு இன்னொன்னு சொன்னாங்க, கடைசி நேரத்தில் நான் பெருமானாரோடு இருக்கின்ற பொழுது பெருமானாருக்கு மயக்கம் வருகிறது, தண்ணீரை ஊற்றி முழிக்கிறார்கள், மீண்டும் மயக்கம் வருகிறது, மீண்டும் விழிக்கிறார்கள். இப்படி சென்று கொண்டே இருந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக நான் பெருமானாருடைய நிலையை கவனித்து ரொம்ப பலகீனமானதோடு நான் பெருமானாரை அப்படியே எடுத்து என்னுடைய நெஞ்சுக்கு பக்கத்தில் வைத்து அணைத்துக் கொண்டிருந்தேன், அரவணைத்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய தொண்டை குழிக்கும் என்னுடைய நெஞ்சுக்கு மத்தியிலே பெருமானாரை தூக்கி வைத்திருந்தேன். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக இலா ரஃபீகில் அலா என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். என்னுடைய நெஞ்சு குழிக்கும் என்னுடைய கழுத்துக்கு மத்தியிலே தொண்டை குழிக்கு மத்தியில் அனைத்து வைத்திருந்த நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு பெருமானார் பிரிந்தார்கள். அது எந்த மனைவிமாருக்கும் கிடைக்கல அந்த பாக்கியம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹுடைய வயசு அந்த நேரத்தில் 18 வயசு தான். வயசு 18. ஒரு 18 வயது பெண்மணி முதலில் ஒரு மரணத்தை பார்க்கிறார்கள். அதுவும் தன்னுடைய கணவருடைய மரணத்தை பார்க்கிறார்கள். பெருமானார் அல்லாஹ்வினுடைய தூதராகி போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த நிலைமையை ஆயிஷா ரலியல்லாஹு அந்த 18 வயதிலே பார்க்கிறார்கள். அப்படியே இறக்கி கீழே வச்சுட்டு கீழே இருந்த துணியை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை மூடிட்டு அப்படியே ஓரமா ஒதுங்கி விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு, முகைரித் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு 2 பேரும் உள்ளே வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மூடி இருக்கிறது. முகத்தை திரையை விலக்கி பார்த்து விட்டு வெளியே இருந்த சஹாபாக்கள்கிட்ட போய் சொன்னாங்களா, யா சஹாபு ரசூலில்லாஹ் துவஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தோழர்களே, ரசூலுடைய தோழர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டும் அவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்ற செய்தியை சஹாபாக்களுக்கு எத்தி வைத்த பொழுது வெளியே இருந்த சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தந்தை மகனை இழந்தாலோ, ஒரு மகன் தந்தையை இழந்தாலோ, ஒரு தாயை இழந்தாலோ எந்த அளவிற்கு அவர்களுக்கு வேதனையும் சோதனையும் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண தலைவர் அல்ல,
எப்படி இருந்த மக்களை எப்படி உருவாக்கி மாற்றி இருக்கக்கூடிய நபர். லாயிக் இல்லாம நரகத்திற்கு போக வேண்டிய மக்களை இன்னைக்கு சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிவிட்டு இன்றைய உதுமே தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து உறங்கி கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற பொழுது சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆகப்பெரிய சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அந்த வீட்டுக்குள்ளேயே போலங்கிறாங்க. எனக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கே மனசு வரல, நான் அந்த அறைக்குள்ளேயே போகவில்லை. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு, நான் செய்தி கேள்விப்பட்டு நின்றதோடு நான் ஒரு தூணாக மாறி நின்று விட்டேங்கிறாங்க. தூணாக மாறி நான் நின்று விட்டேன். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. பிற்காலத்திலே உமர் ரலியல்லாஹு சொல்வார்களாம், உங்களை சந்தித்த அந்த நேரத்திலே, அதாவது அந்த செய்தி கேள்விப்பட்ட நேரத்தில் உங்களிடத்தில் நான் சலாம் சொன்னேன், எனக்கு நீங்க சலாமுக்கு பதிலே சொல்லலையே என்று சொன்ன பொழுது, சலாமா அப்படி என்று சொல்லவே இல்லையே. இல்ல நான் சொன்னேன், நீங்க பதில் சொல்லல. இல்ல நீங்க சொல்லவே இல்லை உஸ்மான் ரலியல்லாஹு. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்த பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அங்க தீர்த்து வைத்தார்கள். எந்த நேரம்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் செய்தி வந்துச்சு, அந்த நேரம் தான். அந்த நேரமா? அந்த நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு எங்க இருந்தாங்க அவங்களுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு எப்படி இருந்தார் என்று அவருக்கே தெரியாது. நீங்க சொன்னது அவர் காதுல வாங்கி இருக்க மாட்டாங்க, அதனால அவர் பதில் சொல்லாம இருந்திருக்கலாம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹுடைய நிலைமை நமக்கு தெரியும் அல்லவா? யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாருன்னு சொன்னீங்க, நான் அவங்களை அப்படியே வெட்டி வீழ்த்திடுவேன். நாங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னு யாராவது சொன்னீங்க, நான் வெட்டி வீழ்த்திடுவேன் என்று சொன்னார்கள். இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி தூர் சினா மலைக்கு சில நாட்கள் போனார்களோ அது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க, வந்துருவாங்க என்று உமர் ரலியல்லாஹு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் உளறுகிறார்கள் என்று அல்ல, அன்பின் வெளிப்பாடு அப்படி இருந்தது என்று சொல்கிறோம். பெருமானாரின் மீது வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடு அவர்களை நிலைகுலைய செய்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒருவர் மாத்திரமே நிதானமாக நின்று அந்த உம்மத்தை மீண்டும் திருப்பி கொண்டு வந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இந்த ஆயத்தை அங்க ஓதி காட்டினாங்களாம். உஹது களத்துல இறங்குச்சுல ஆயத், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், எத்தனையோ ரசூல்மார்கள் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறாங்க என்ற செய்தி ஆயத். அந்த ஆயத்தை சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி நிற்க வைத்து உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, வரமாட்டுக்கிறாங்க. கை பிடிச்சு இழுத்தாலும் வரமாட்டுக்கிறாங்க. நிலை மாறி இருக்கிறார்கள். மலுக்கட்டாயமா இழுத்து கொண்டு வந்து நிற்க வச்சு எல்லா சஹாபாக்களையும் நிற்க வைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு செய்த அந்த உரைதான் வரலாற்றிலே பதிக்கப்பட வேண்டிய உரை. அந்த இடத்துல அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க, முஹம்மதுன் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். அந்த ஆயத்தை கேட்டு விட்டு சஹாபாக்கள் சொன்னார்களா, ஆமா ஆமா குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்து இருக்கு, அந்த ஆயத்து இருக்கிறதே நாங்க மறந்துட்டோம். நாங்க உஹது களத்தில் இறங்கிய ஆயத், அப்படி ஒரு ஆயத்து இருக்கிறத நாங்க மறந்துட்டோம். அன்றைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓதி காண்பித்த பொழுதுதான் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, பெருமானார் நம்மை விட்டும் பிரிந்து விட்டார்கள், ஆமாம் என்று நாங்கள் அப்போதுதான் உணர ஆரம்பித்தோம். அது வரைக்கும் காது செய்தியாக இருந்தது, எங்கள் உணர்வுக்கு அது வரவே இல்லை. அந்த ஆயத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டபோது சொன்னபோதுதான் எங்கள் உணர்வுக்கே வந்தோம், ஆமாம் பெருமானார் நம்மை விட்டும் பிரிந்து விட்டார்கள் என்ற செய்தி. அலி ரலியல்லாஹு சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்களா, மன் அஷ்ஜஉன் நாஸ், மக்களிலேயே ரொம்ப தைரியமான மனிதர் யார், துடிப்பான மனிதர் யார் என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்களா, காலு அந்த, நீங்க தான் ரொம்ப தைரியமான ஆளு, வாளை எடுத்தீங்கன்னா பல தலைகள் கீழே உருளும், நீங்க தான் ரொம்ப வீரமான ஆளு என்று அலி ரலியல்லாஹு சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இல்லை இல்லை, அபூபக்கர் தான். அபூபக்கரை போல வீரமான துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நபர் இல்லை. ரெண்டு இடத்துல நான் அதை பார்த்திருக்கேன். ஒன்னு பதிர்களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிர்களத்திலே கூடாரத்திலே இருக்கின்ற பொழுது எதிரிகள் சஹாபாக்களையும் பெருமானாரையும் அழிக்க வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தை யார் பாதுகாப்பது என்று கேட்ட பொழுது முதலில் கையை தூக்குனவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, நான் பாத்துக்கிறேன், என்ன மீறி யார் போயிடுறா பாத்துக்கிறேன், 1000 பேர் வந்தாலும் என் சடலத்தின் மீதுதான் அவர்கள் போக வேண்டும், அதுவரைக்கும் நான் போராடுவேன், நான் பெருமானாரை பாதுகாக்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, இஸ்லாம் உம்மத்தே கதி கலங்கி நின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் செய்தி கேள்விப்பட்டு சஹாபாக்கள் எல்லாம் நிலை குலைந்து போயிருந்த அந்த நேரத்துல
தனி நபராக நின்று ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் மீண்டும் திருப்பி கொண்டு வந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அந்த இடத்துல அவர்கள் செய்த உரை மிக முக்கியமான உரை. அந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மாறி இருந்தாங்கன்னா அன்றைக்கு சஹாபாக்களை மீண்டும் தேர்த்தி கொண்டிருந்தது யாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்பவே சில நபர்கள் முர்த்தத்தாக போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்கிற செய்தியை கேள்விப்பட்டு சில நபர்கள் பின்வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்னைக்கு செய்த உரைதான் ஆகச் சிறந்த உரையாக வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி அன்றைய இரவு, அதாவது அன்றைய வஃபாத்தான அன்றைய இரவு முழுவதும் பெருமானார் அப்படியே ஒரே இடத்தில் இருக்கிறார்கள், படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யாருமே உள்ள போல எதுவுமே செய்யல. அதற்கு முன்னால் பல தேவைகள் ஏற்பட்டது. அடுத்த கலீஃபா யாரு, அடுத்த மக்களை முஸ்லீம்களை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதே மிகப்பெரிய வேலையாக இருந்தது. அதை அனைத்தையும் முடிச்சு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்ப்பதற்காக வேண்டி அடுத்த நாள் காலையில தான் அதற்கான வேலையை ஆரம்பிக்கிறார்கள். பெருமானாரை குளிப்பாட்ட வேண்டும், பெருமானாரை அடக்கம் செய்ய வேண்டும். எப்படி குளிப்பாட்டுவது? நம்மளை குளிப்பாட்டுற மாதிரி ஆடைகளை எல்லாம் கலட்டி விட்டு குளிப்பாட்ட வேண்டுமா, அல்லது எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்று பேச்சு நடைபெற்றது. அல்லாஹ் அசரீரி சப்தத்தின் மூலியமாக, எங்கிருந்தோ ஒரு சப்தம் வரும் அல்லவா, அசரீரி சப்தம், மலக்குமார்கள் மூலியமாக அல்லாஹ் சப்தத்தை கொடுத்தான். ஷரஹு சுன்னாங்கிற கிதாபிலே பதிவு செய்வார்கள். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியாக பதிவு செய்வார்கள். அந்த சப்தத்தை கொடுத்தது ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க, என்ன செய்யக்கூடாது, ஆடைகளை கலட்டக்கூடாது. அந்த இடத்திலே சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தானாம். பத்ர் காலத்தில் இருக்கும்போது சஹாபாக்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்து புத்துணர்ச்சியை உண்டாக்குனா அல்லவா, அதுபோல இந்த இடத்தில் ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்து, அந்த தூக்கத்துல இருக்கின்ற பொழுது சப்தம் கேட்டது, ஆடைகளை களையக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை களையக்கூடாது. ஃபக்ஸிலு வ அலைஹி சியாபஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை மேல இருக்கிற போது அப்படியே நீங்க குளிப்பாட்டுங்க, ஆடையை களையக்கூடாது என்ற செய்தி சொல்லப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குளிப்பாட்டப்பட்டது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு வஃபாத் ஆனார்களோ, எந்த இடத்தில் மறைந்தார்களோ அந்த இடத்திலேயே பெருமானார் அடக்கம் செய்யப்பட்டார்கள். நபிமார்கள் எங்கே வஃபாத் ஆகிறார்களோ அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்படணும். சொன்னதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான். நான் பெருமானாரிடத்திலே கேட்டு வைத்திருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லி இருக்கிறாங்க, ஒரு நபி எந்த இடத்தில் வஃபாத் ஆகிறாரோ அந்த இடத்திலே தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த விஷயத்தை முடித்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக ஒரு செய்தி. பெருமானாருக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ உம்மத் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட நாம் அறிந்த 25 நபிமார்கள், அறியாமல் 1,20,24 நபிமார்கள் என்று சொல்லப்படுதா இல்லையா? நபிமார்கள் ரசூல்மார்கள் என்று 1,00,000 மேல் இருக்கிறார்கள். நாம் குரானிலே அறிந்தது 25 ரசூலுல்லாவோடு சேர்த்து. ஆனா எந்த நபிமார்களுடைய கபரும் எங்க இருக்கு என்று இதுதான் என்று 100% அடிச்சு யாராலையும் சொல்ல முடியல. இங்க ஒரு கபர் இருக்கு, அங்க ஒரு கபர் இருக்கு என்று சொல்லப்படுகிறதே, வரலாற்று ஆசிரியர்கள் மூலியமாக எழுதப்பட்ட விஷயங்கள். பெருமானாருடைய கபர் இங்கதான் இருக்கிறது என்று உலகம் அறிந்த விஷயமாக எந்த கபரும் அறியப்படவில்லை. எந்த உம்மத்திற்கும், சில உம்மத்துக்கு கபர் எங்க இருக்குன்னே தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறையும் படித்தோம் என்று சொன்னால் தெரியும், எங்க இருக்குன்னே தெரியாதுங்கிறாங்க கபரு. இப்படி நபிமார்களுடைய கபரே தெரியாமல் பல உம்மத்துமார்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நம்முடைய உம்மத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். பெருமானார் நம் கண்ணை விட்டு மறைந்திருந்தாலும் நம் உள்ளத்தை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறையவில்லை. அவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறானே, அதுவே இறைவன் நமக்கு செய்த மிகப்பெரிய பரக்கத், நிஅமத் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தை என்றளவும் மவுத் வரைக்கும், இறுதி நாள் வரை நம்முடைய உள்ளங்களிலே பெருமானாருடைய முஹப்பத்தை பொழிந்து கொண்டே இருப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கழித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களிலே நபிகளாருடைய சுன்னத்தை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நபிகளாருடைய சுன்னத்தை என் நேரத்திலேயும் கடைபிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக.